பேர் வந்து ஞானசேகரன். நான் வந்து காவல்துறையில் சார்பு ஆய்வாளர் பண்ணி கொடுத்துருக்கேன் திருவிழுத்தூரில். எங்களோட துறையில் வந்து ஏற்கனவே மன அழுத்தம் அதிகம் இருக்கும். ரொம்ப மன அழுத்தத்தோடு நான் இருந்துருந்தேன். எனக்கு இறைவன் கொடுத்த அருள் சாமி எனக்கு குருவாக வந்து வச்சாங்க. இடையில் சந்தித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை மாறிடுச்சு. மன வேதனைகள்ன்றது சுத்தமாக இல்லாமல் போயிட்டு சாமி சொன்னாங்க 3 ஃபார்முலா அதை ஃபாலோ பண்ணேன். பெரிய கடுமையான அதிகாரி கூட என்னை பார்த்தானே தோல் மேலே கையை போட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிட்டு. எனக்கு எப்படி இது நடந்ததுன்னு எனக்கே தெரியல. மனதை சிந்திக்கிறது தான் நம்ம செயல்படுறது தான். சாமி வந்து சிந்தனை செயல் 3 ஒன்றா இருக்குண்ணா, இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சாமி சொன்னாங்க. எப்போயுமே நன்மையை சிந்திக்கிறது, நல்லதே சிந்திக்கிறது. என்ன நம்ம சிந்தனைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் இருக்கும். செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நன்மை தீமைகள் விளையும்னா, அந்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி இன்பது முழுவதும் அனுப்பிட்டுன்றான். அப்போ இந்த எண்ணங்கள் செயல்பாடுகள் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா எல்லாமே சாதுவாயிருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய அனுபவத்தை சாமியை வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம். என்னோடய லைஃப் ஸ்டைலில் மாறி போச்சு. இப்போல்லாம் வேதனை எதுவுமே இல்லை. டியூட்டியாக ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. என் கூட வர அதிகாரிகளா என்னை பார்த்து எதுவுமே சொல்கிறது இல்லை. யாரையும் கடிஞ்சாலும் என்ன கடிக்கிறது என்ன சத்தம் போடுறது இல்லை. என்ன எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, என்ன மாற்றம் நடந்து எனக்கு தெரியல. எந்த பெரிய அதிகாரம் சரி என்னை பார்த்தோன்னே வாங்க எஸ்பியோ டிஐஜியோ எந்த அதிகாரியாக இருந்தாலும் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. என்னை மட்டும் பார்த்தோன்னா அந்த ஆளுகள் திட்டுற மாதிரி எனக்கு திட்ட மாட்டேன். என்னென்னு எனக்கு தெரியல. நான் வந்து சாமி சொல்ல ஃபாலோ பண்ணுறேன். இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து எனக்கு குருநாத சாமி கிடைச்சது தான் எனக்கு பெரிய வரம். அதனால் இந்த இறைவன்ற சிந்தனைகளை வந்து நம்ம எப்பவுமே சிந்திச்சுட்டே இருப்போம். செயல்பாடுகள் வந்து நல்லதே சிந்திப்போம், நல்லதே செய்வோம், நன்மையே நடக்கும். அதனால் நம்ம நன்மை துன்பங்கள் துன்பங்கள் நம்ம நெருங்காமல் இருக்கும். அதே இது இப்போ இதில் வந்து ஒரு மகான் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை எப்படி உணர்றது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறார். ஏன்னா இறைவனை எப்படி, இறைவனை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதை உணரத்தான் முடியும். அதுதான் அருவமில் சூட்சமாக இருக்குது, என்ன ஸ்தூலமாக இருக்குது. என்ன அது எப்படி அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறோம்னா பாடத்தை நிறையா படித்து எழுதி புக்குகளை படித்து நிறையா டீச்சிங்லாம் பண்ணுறோம். அவனால் ஓட்ட முடியுமா? சைக்கிளை ஓட்ட முடியாது. சைக்கிளை கொடுத்துட்டு அவனை சைக்கிள் ஏறி உட்காரான்னு தள்ளி விட்டோம்னா 2 இடம் 3 இடம் விழுவான், மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். ஓட்ட ஆரம்பித்த உடனே அவன்கிட்ட கேட்டோம்னா நீ எப்படி கற்றுக்கிட்டா சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும். அந்த இதை உணர்த்த முடியும். அப்படித்தான் நம்ம இறைவனை உணர்த்தான் முடியும். நம்ம இறைவனை நம்ம யாரும் சொல்லியோ கண்டோ பேச்சோ தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நான் ஒரு ஆளை தேடி போகிறேன், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா நிறைய பேர் தேடி போவோம். ஒரு ஆளை தேடி நான் தெரியாத ஊருக்கு கேரளாவுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆளோட அட்ரஸ் விலாசம் எனக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர் வரேன்னு அவனை விசாரிப்பேன். அப்போ எனக்கு கரெக்டான வழி சொன்னான்னா அங்கே தான் கடவுள் வேலை செய்கிறாரு, அங்கே தான் இறைவன் என்னோட இருக்கார். இறைவன் என்னை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அவரை விடுறாரு, இவன்கிட்ட நீ கேளு அது சரியாக இருக்கும் அப்படின்னு என்னை கூட்டு விடுறாரு. அங்கே தான் இறைவன் இருக்கார். இதுக்கெல்லாம் நம்ம உணரணும், அப்பப்போ சிந்திக்கணும். ஓ, இறைவன் நம்மளை நல்ல வழி எடுத்திருக்காரு, இறைவன் இப்போ நம்ம கூட இருக்காரு, இறைவன் நம்ம கூட இருந்ததுனால இந்த செயல்பாடு விரைவாக முடிஞ்சிச்சு, நல்லோட சந்தித்தோம், நன்மை நடக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது மூலமாக எனக்கு சாமி குருவாகிறதுலேருந்து இறைவனை எப்படி உணர்றதுன்னு கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து நான் இறைவனை மனசால் நினைச்சிட்ருக்கேன். போகிற எங்கேயுமே தீங்கு எனக்கு நடக்க கிடையாது, எல்லாமே நன்மையாகவே நடக்கு. இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த டிபார்ட்மெண்ட் நல்லபடியாக வந்துருக்கேன். இது எல்லாமே சாமியோட அருள் தான் எனக்கு. மணி பொன்ராஜ். அறிவோம் சாமி, எல்லாத்துக்கும் அறிவோம் சாமி. நான் இது 3வது குரு பூர்ணிமாவுக்கு. பேர் என்ன, எங்கே இருக்க, என்ன வேலை? என் பேர் மணி. நான் மதுரை தங்க வேலை பார்க்குறேன். மணி இதாண்டா அந்த மணிகண்டன் வந்து நண்பர். மணிகண்டன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நண்பர். அவர் வந்து ஒரு 15-16 வருஷமாக நண்பர். நான் வந்து சாமியை வந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடியே மணி வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன்.
பார்த்துட்டு போவேன். சாமி வர்றாங்க, அதில் வந்து நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. வருவேன், வேலை கொடுப்பேன், போவேன். இதில் வந்து ஈடுபாடு இல்லை. எல்லோரும் சாமின்னு சொல்கிறாங்க, சரி நம்ம அதில் அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை. கிட்டத்தட்ட எங்கள் குருநாதர் சுரேஷ்கண்ணன், எங்கள் குருநாதர், அவங்க வீட்லேயும் சாமி பழக்கம் இருக்கிறப்ப அங்கேயும் அவரை பார்த்துருக்கேன். என்ன இவரும் கூப்பிட்டு போகிறாரு, அவரும் இவர் வீட்டில் இருக்கார், இவர் சொல்கிறது அவங்க கேட்குறாங்கன்ற அந்த சிந்தனை தான் நமக்கு இருந்துச்சு. சாமின்னு சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியலை அவங்களுக்கு. ஏன்னா நம்ம சாமின்னா என்ன சொல்கிறது, அவங்கள சுற்றி ஒரு ஒரு ஒளிவட்டம் கூட்ட மாதிரி ஒரு காட்சிகள் அமைப்புகள் இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறது, ஒரு இதை கொடுக்குறது, இவங்க தான் சாமி போல. இவர் என்ன வெள்ளை வீட்டை சுற்றி போட்டிருக்காரு, இவர் என்ன சாமி வராங்கன்ட்டு ஒரு இதில் இருந்தேன். போவேன் வருவேன், அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் மணி நம்ம பட்டறை காம்ப்ளெக்ஸில் மேலே பட்டறைக்கு வந்த பிறகு தான் அந்த டீலிங் வந்து நமக்கு சாமிக்கிட்ட முன்னே அட்டாச் ஆகிற மாதிரி வந்துச்சு. முதல் குரு பூர்ணிமாவுக்கு நம்ம இதுக்கு கொடைக்கானலுக்கு வந்திருந்தோம். அப்போ கொடைக்கானலுக்கு கூப்பிட்டாப்புல சரின்னு சொல்லி வந்தப்போ தான் எல்லோரும் பேசுகிற அனுபவத்தை கேட்குறப்போ என்ன எல்லாருமே சொல்கிறாங்க, அது என்ன நமக்கு சரியாக அது புரியலை. முதல் குரு பூர்ணிமாவுக்கு புரியலை. எல்லோரும் இறைவன் தான் செய்கிறாங்க, இது பண்ணுறாங்கண்ணே. அதை எப்படி நம்ம கோவிலுக்கு போகிறோம், இது பண்ணுறோம், அதில் தானே நடக்குது, இதில் எப்படி நடக்குதுன்ற என்னன்னு தான் நமக்கு முதல் இருந்தது. அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சாமி சொன்ன என்னென்னா, மணி எல்லாரும் பேசுகிறப்போ இதை நீங்கள் உள்ள புரியணும்னா அப்போ வந்து நம்ம நான்வெஜ் நிறையா சாப்பிடுவோம், நான்வெஜ் சரியாக சாப்பிடுவோம், எல்லாமே இது பண்ணோம். இதை விட்டால் தான் கொஞ்சம் அதை உணர முடியும் அப்படின்னாங்க. அப்போ அன்னைக்கு என் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு சின்ன சங்கல்பம், சரி இதை விட்டு பார்ப்போமே, இது எப்படி இருக்குது, என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்பெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி மாதத்துலேருந்து அந்த மாமிச உணவுகள் விட்டவுடனே சாமிகிட்ட அப்போ தான் கொஞ்சம் மேற்கொண்டு பேச ஆரம்பித்தது. சாமி ஒவ்வொரு விஷயம் எதாக இருந்தாலும் நீ பாரு, இறைவன் தான் செய்கிறாங்க, அதுவும் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்கிறப்போ நம்ம அப்போயே என்னோடய புத்தி வந்து மைண்டு வந்து வேறு பக்கம் தான் இருந்து சொல்லி சாமி சைடு வரல உள்ளதா. இப்போ தான் வந்தது சாமி சைடு வரல. ஏன்னா சாமி சொல்கிறாங்க, சாமி சொல்லுன்னு சொல்கிறாரு, உனக்கு நடந்தது சொல்லுன்னு சொல்கிறாங்கன்னா நான் எதையுமே பார்க்காம போகிறேன், எல்லாத்தையும் கவனிக்கிறேன், இது பண்ணுறேன். ஆனால் என் புத்தி வந்து வேறு பக்கம் தான் இருக்குது. வேலை பார்க்கணும், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அந்த சிந்தனையில் தான் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி இது 2வது பூர்ணிமாக்கும் போன வருஷமும் வந்தப்போ சாமிகிட்ட பேசுகிறப்ப தான் சாமி அப்புறம் திருப்பி சொல்ல எதாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்கிறோம். இவர் மணி வந்து ஏன் சாமிகிட்ட நீங்கள் பேச மாட்டேறீங்க, பேச சொல்கிறாங்க. சாமி உனக்குள்ளே என்ன தெரியுது, வித்தியாசம் இருக்குது, நீ என்கிட்ட பேசுன்னு. நான் பேசணும்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, நான் எந்த விதத்தில் பார்த்து சொல்கிற விஷயங்களும் தப்பாயிருமா, இல்லை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையான, சாமியை பற்றி சொன்னால் தானே அவருக்கு இது ரைட்டு தப்புன்னு தெரியும். எதுவுமே பேசுகிறதில்ல. பேசாமல் எனக்குள்ளே வச்சுக்கிட்டு இது சொன்னால் தவறா, அது சொன்னால் தவறான்னு பேசுகிறப்ப இவரும் கேட்பார், ஏன் சாமிகிட்ட பேச மாட்டேறீங்க, சாமிகிட்ட பேசுங்கன்னு சொல்கிறப்ப தான் அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்கள் சாமி பேசுகிறப்போ எனக்கு நடந்த 2 விஷயங்கள் அப்போ தான் எல்லாமே கடவுள் தான் செய்கிறாரு, இறைவன் தான் செய்கிறாருன்னு சொல்கிறப்போ 2-3 தொழில் விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு தட்ட வேலை ரெகுலராக வாங்கிட்டு இருப்பேன். அந்த வேலை வந்து அவர் வேலை என்னென்னா சின்ன வேலையாக இருந்தால் பெரிய வேலைன்னா சரியில்லைன்னா உடனே உரிக்கிடுங்க, எனக்கு மெட்டலை கொடுத்துருங்கன்றார். அது ஒரு வேலை ஒரு 10-3 வேலை ஒரு கோளாறு ஆகிப்போச்சு. அவர்கிட்ட கேட்டு தான் செஞ்சான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. கல் வைக்க செதுக்கி போயிடுச்சு. கல் வைக்கிறவங்க பார்த்துட்டு இது ஏன் இப்படி லேசாக போட்டிருக்கீங்கட்டான். இல்லைங்க நான் அவரை காட்டி தான் போட்டேன், நீங்கள் வேறு உருப்படியை உடனே உருக்கி ஆகணும், வேறு வழி கிடையாது, நீங்கள் தான் 10-3 உருப்படி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறேன்னு தெரியலன்னு சொல்லி வேமா சாமிக்கு தான் ஃபோன் அடித்தேன். சாமி இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன செய்கிறேன் சார், நீ கடவுளாக வரப்பாரு, நீ போ, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற அந்த மன்மாவை வாங்கினார். அப்போ மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கிட்டே போனோம். சரி தவறு என் மேலே தான், அந்த தவறை நான் ஒத்துக்கிறேன். சரி அவருக்குள்ளே இறைவன் தான் இருக்கார், நமக்குள்ளே இறைவன் தான் இருக்காங்க, இதை போய் சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம், நட்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம்னு பிரச்சனை இல்லைன்னு அந்த இதுக்கு வந்துட்டு சங்கல்பம் பண்ணிட்டே போகிறேன். அடுத்த சண்டை அவர் ஃபோன் அடிக்கிறார், நீ பட்டறைக்கு வாங்கினார். சரி கடைக்கு வாங்கினார். போனால் என்ன கல் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களான்னாரு. இல்லை நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் செஞ்சுக்கிறோன்னா. சரி வேலை முடிஞ்சிச்சுல பரவாயில்ல, அடுத்த வேலை நம்ம கவனமாக பாருங்கள், அடுத்த செகண்ட் அடுத்த வேலை கவனமாக பாருங்கன்னாரு. இதில் செதுக்கிறவர் என்ன சொன்னார், நான் அவர்கிட்ட 20 வருஷமாக நான் வர சொல்ல பார்த்துட்ருக்கேன், இது வரைக்கும் யார்கிட்டையும் அவர் இந்த மாதிரி வந்து இது பண்ணதே கிடையாது, உங்களுக்கு மட்டும் அது ஏன் சரின்னு ஒத்துக்கிட்டாரு, இது எனக்கே தெரியலா, இது எப்படி நடந்ததுன்னாரு. தெரியலங்க, எல்லாம் இறைவனோட செயல்பாடு அதுதான் பண்ண. எனக்கே அந்த இடத்துல சாக்கான அடுத்த சாமி சொன்னால் சாமி வழிவார். அப்போ கடவுள் உனக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் நீ நம்புவா, எனி டைம் நான் நம்ப மாட்டேன், சாமி நம்மளை சத்தம் போட்டுகிட்டே இருப்பார். இல்லை சாமி, அப்போ கடவுள் நல்லது மட்டும் தான் நினைப்பேன். அதே மாதிரி நம்ம வீட்டு லைனில் எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் நிறையா இருக்காங்க. ஆனால் அவங்களோட எல்லா விஷயத்துக்கும் நான் முன்னுரிமை போய் நிற்பேன். நானாக நிற்பேன், நான் என்ற எண்ணத்தினால எந்த செயலும் நானாக போய் நிற்கிற மாதிரி நிற்பேன்.
அவங்க ஒவ்வொரு சொல்கிறப்போ சாமி அடிக்கிற காதுக்குள்ள உனக்கு ஊற்றி விட்டுறாங்க. அந்த எண்ணத்துலேயே அவங்க சொல்ல அந்த எண்ணங்கள் தான் உள்ளே வரும். இன்றைக்குள்ளே சொல்லலாம் நம்ம தங்க வேலை ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு. எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் இருக்கார், இனி வந்து உங்கள் ஜென்ரேஷனில் வேலையே கிடையாது, இனி வேலையே நடக்காது, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா நம்ம ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கோம், இவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்துருமான்னு ஒரு பக்கம் ஒரு பயம் வேறு. இன்னும் நம்ம இது பண்ணவே இல்லைன்னு சொல்லி அப்புறம் சாமிகிட்ட சொல்கிறப்ப அதெல்லாம் நீ கேட்காத, எல்லாமே கடவுள் தான் செய்கிறாரு, நீ அதை நம்பு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சங்கல்பம் பண்ண கொஞ்ச நாள் வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கிறப்போ அவங்க வந்து வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரெகுலராக வீட்டுக்கு வந்தவன் இப்போ ஏன் வரல, இப்போ எதை நோக்கி பயணம் பண்ணுறான் என்னன்னு தெரியல, நீ எங்கே சாமி நீ போகிற என்ன பயன்னாங்க. அப்பயும் மணிகிட்ட தான் விவரம் கேட்குறப்போ மணி சொன்னாப்ல, பஸ் ஒரேடியாக அவாய்ட் பண்ணிடாதீங்க, நீங்கள் எப்பயும் போல் போங்க, அந்த இதை மட்டும் நீங்கள் உள்வாங்காதீங்க. அதே மாதிரி போவோம். அதே மாதிரி அந்த நெகட்டிவான பேச்சுகள் வர்றப்போ நம்ம அந்த எதையுமே நம்ம மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கிட்டு எல்லாமே இறைவன், அவருக்குள்ளே இறைவன் தானே இருக்கார், அவரை கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லபடியாக வைங்க இறைவன். அந்த செயல் மட்டும் நம்ம சொன்னோன்னே அவர் சொல்ல வந்து நான் உள்வாங்காத அளவுக்கு அதை தடுத்துக்கிட்டே போனோன்னே நாளாக அவங்களே அந்த வார்த்தைக்கு அப்புறம் அதுங்களே நிப்பாட்டிக்கிட்டாங்க. சரி இவன் ஒரு இதில் இருக்கான், இப்போ அந்த பேச்சு வந்து இப்போ சுத்தமாக வர்றதில்ல. ஒன்று இவனும் திருத்த முடியாது. அந்த இதெல்லாம் நடந்தது. அதை சுற்றி இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு எனக்கு அதுவும் ஒரு முக்கியமான புது கடை, அறிமுகமான கடை. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், எல்லாம் கொடுத்தது, டேட்டு கொடுத்துட்டாங்க, கடையில் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. சொன்ன பயம் சொன்னோம்னா வேலையை வெளியில் மாற்றி விட்டுட்டாங்கன்னா வராது, இன்றைக்குள்ள வேலை வர்றதே பெருசு. ஆனால் அது முடிக்கணும்னா சரி கொடுங்க முடிச்சுட்டாருன்னு வாங்கி வெளியில் ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு எப்போ 4 நாள் டைம் சொன்னால் 4 நாள் முடியல, 6 நாள் 7 நாள் ஆச்சு. கடைக்கார் ஃபோன் அடிக்கிறாரு, என்னன்னே ஆச்சுன்னாரு. நான் அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன், என்ன நிலமையில எனக்கு தெரியலை. ஆனால் நானாக கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த திரும்பியாக எடுத்துட்டாங்க, வேலை பார்த்துட்டாங்க, என்னால் வீட்டில் இருந்து போகவும் முடியல. அவர் சொல்கிறத வச்சு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப ரொம்ப இது பண்ணிட்டாரு. இதுக்கு தான் மதுரையில் உள்ள கல்லாசாரிட்ட நான் வேலை கொடுக்குறதே கிடையாது, கொடுத்தா இப்படி தான் லேட் ஆகும், முடியலன்னு சொல்ல வேண்டியதுன்னா. அப்புறம் அதோட ஃப்ரெண்டு பட்டறைக்கு போனேன். அப்போ தான் அவர் அப்போ நான் கொடுத்த மாதிரி அப்படியே வச்சுருக்கேன், எதுவுமே எடுக்கலை. அப்புறம் திருப்பி என்ன சொல்கிறதுன்னா அவர்கிட்ட சத்தம் மட்டும் கடைக்காரத்தை திருப்பி நானே ஃபோன் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வேலை வந்து நான் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கு வெளியில் தான் கொடுத்துருந்தேன், கோச்சுக்கிறாங்க என்ன, நீங்கள் இதை முதலே நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நான் வெளியே வேலை கொடுத்துருப்பேல, எனக்கு பார்ட்டி முக்கியம், உங்களுக்கு நாளையில வேற வேலை வந்துடுவேன், அண்ணே நீங்கள் வேலை இருக்கிறப்ப என்ன நடக்கிற வச்சு இதை சொல்லுங்கண்ணா. அப்பயும் அந்த இடத்துல சொன்னேன், ஆனால் என் மேலே தப்பு தானே, ஒரு 2 நாள் பொறுங்க நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு திருப்பி வேலை பார்க்குற ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், பரவாயில்ல நீங்கள் கொடுங்க நானே பார்த்துக்கிறேன், கண் ஆப்ரேஷன் பண்ணி தான் பரவாயில்ல, எனக்கு கடையை நான் முடியும், நான் வேலையை முடிச்சுன்னு சொல்லி இல்லை ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. முடிச்சிட்டோம், கடையில் கொடுத்தாச்சு. இதுக்கு தான் கொடுக்க மாட்டேன்னாரு, கொடுத்து மிச்சத்தையும் கூட அவர் வாங்கலை. 2 கிராம் என்கிட்ட தங்க இருந்தார். 3 நாள் ஆச்சு, ஒரு 20 நாள் ஆச்சு, அவர் ஃபோனே பண்ணலை, எந்த கான்டாக்ட்டுமே இல்லை. நான் அதோடய தொடர்ந்து வேலை கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் எனக்கு அறிமுகப்படுத்திவிட்ட போய் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி நடந்துடுச்சு, ஒருவேளை அதனால் சங்கடப்பட்டுக்கிட்டு எதுவும் நம்மகிட்ட வேலை கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல என்னன்னு சொன்னேன். தெரியலடா நீ எதாவது சொல்லுவாங்கன்னு அடுத்த சேர்ந்து சாமிகிட்ட ஃபோன் பண்ணேன். அப்போ இத்தனை 20 நாள் கழிச்சு தான் சாமிக்கு பேசினேன். சாமி இந்த மாதிரி நடந்திருக்கு சாமி, அது ஏன் மேலே தான் தப்பு, நான் சொல்லியிருக்கணும், நான் சொல்லலை, இப்போ என்ன சாமி செய்கிறது அப்படின்னு. ஒருவேளை அவர் வந்து வெண்டனே வேலை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரான்னு கேட்குறப்ப சாமி ஒரு வார்த்தை சொன்னார், நீ எதுக்கு அப்படி நினைக்கிறா, அவனோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன சொல்ல நீ நேராக போய் பார்த்தியான்னு கேட்டார். இல்லை சாமி நான் ஒன்றும் நேராக போய் பார்க்கலன்னு. நீ நேராக பாரு, அங்கே உள்ள சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, கடவுளாக பாருன்னாரு. சாமி சொன்ன அடுத்து சேர்ந்து சாயந்தரம் கடைக்கு போனேன், ஆள் இல்லை. திருப்பி வந்துட்டேன். திருப்பி கரெக்டாக 25 மறுநாள் அவரே ஃபோன் அடிக்கிறார், அண்ணா எங்கன்னே இருக்கீங்கன்னு கேட்டார். ஒரு நிமிஷம் கடைக்கு வாங்கினேன்னு போனோடனே இந்த மாதிரி இன்னொரு வேலை இருக்குது பாருங்கன்னாரு. அது சேர்ந்து சொன்னார், நீங்கள் என்ன மாணிக்க நண்டு இந்த மாதிரி சொன்னீங்களாமேன்னாரு. ஆமாண்ணே, அந்த மாதிரி சாமி சொன்ன அதே அர்த்தம் சொன்னார் அவர். அங்கேயும் நான் கொடுக்கலன்ற எண்ணத்தை நீங்கள் உள்வாங்காதீங்க, எனக்கு வேறு வேலை இல்லை, சேர்ந்து வேலையை கொடுக்கணும்னா நான் எண்ணத்தில் வச்சுருந்தேன் ஒழிச்சு, நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்தை வந்து நீங்கள் உள்வாங்காதீங்க சொன்னோடனே அடுத்த சேர்ந்து சாமி இந்த மாதிரி அதுக்கு தான் எதாக இருந்தாலும் கடவுள் செய்கிறாங்க, எதாக இருந்தாலும் கடவுளை பாரு அப்படின்னா. இப்போயும் நம்ம சாமிகிட்ட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் இன்னும் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் டீட்டெயிலாக எனக்கு இன்னும் இது தரேன். இன்னொன்று அனுபவங்கள்லாம் இப்போ சுற்றி சொந்த பந்தத்துலேயும் இன்னொன்று சொல்லணும்னா இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம பற்ற வர்றதுக்கு முன்னாடி வேலை இல்லைன்னா யாராவது ஜோசியக்காரரை பார்ப்பேன், யாராச்சும் பார்த்து யாராச்சும் பார்த்தோம்னா அந்த கோயிலில் போய் விளக்க போடுற கோயிலில் போய் விளக்க போடு. அப்படி தான் நம்ம புத்தி பழகிட்டு வந்துச்சு. போவான், சொல்லுவான், செய்வான். என்னென்ன 1 வாரம் போக சொன்னீங்க, 2 வாரம் போயிட்டு ஒன்றும் நடக்கல, அப்போ இந்த கோயிலுக்கு போங்கன்னு வாங்க.
இப்படி தான் போனோம். ஆனால் இன்றைக்கி சாமி பாடத்தில் நடந்ததில் வந்து எல்லாமே இறைவன் தான், சில எல்லாத்தையும் இறைவனாக பார்க்குறப்போ இந்த வழியில் வந்து நம்ம எல்லாரும் திருப்பி வந்து பேச தான் செய்கிறாங்க. ஆனால் இது நம்ம வந்து அவங்க சொல்கிற செயலை வந்து நம்மளால் செய்ய முடியல. எல்லாம் கடவுள் பார்ப்பார், கொடுப்பார்னு நினைக்கிறோம். அது நல்லபடியாக நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் கடவுளோட அறிவு. பாக்கிலே தள்ளுங்க. ஹரியோம் சாமி, எல்லாருக்கும் ஹரியோம். பேர் என்ன? என் பேர் பாக்கியலட்சுமி. எந்த ஊர்? என்ன செய்கிறாங்க? இப்போ கொரியர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் சாமி. இதுக்கு முன்னாடி வீட்லேயே இருந்தேன் சாமி. இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு சாமி தான் எல்லாமே, கடவுள் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற வார்த்தையே எங்கள் வாயிலிருந்து வருது சாமி. நான் வந்து சாமியை வந்து அன்னைக்கிட்ட சும்மா எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்துக்காக நான் கேட்டேன். சாமிக்கிட்ட எப்படி ஈடுபாடு வந்துச்சு, ஒரே நாளில் நான் சாமி பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்தேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல சாமி. இது எனக்கு 3வது குரு பூர்ணிமா. ஆனால் நான் முழுசாக உட்காந்துருக்கிறது இன்னைக்கு தான். இதுவே எனக்கு தீர்த்தம் தான் சாமி குடிச்சது கொடுத்த தண்ணி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாமி. எல்லா விதத்துலையுமே நல்லா இருக்கும். வீட்டில் தனியாக இருக்கேன்னு ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தேன். சாமிக்கிட்ட கேட்டேன். அந்த கொரியர் ஆஃபீஸ் ஒன்று வந்துச்சுன்னு எடுங்கம்மா அப்படின்னாரு. டீ கடை வைக்கலாமான்னு கேட்டேன். அது உங்களுக்கு சுத்தப்படாது அப்படின்னு சொன்னோடனே அந்த பேச்சையும் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இது நான் சொன்ன நிமிஷத்துக்கேவும் எடுமா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். இது வரைக்கும் நல்லா இருக்குது. பிரச்சனைங்க வருது போகுது அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. கடவுள் எல்லாமே நமக்கு கூட இருக்காரு. அந்த எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால தாங்க முடியும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எல்லாமே கடவுள் தான் செய்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்குது. காலையில் என் பையன் வந்து உள்ளே வந்தோன்னு, என்னம்மா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்கு அப்படின்னு கேட்கான். எல்லாரையுமே முழுசாக நான் இன்றைக்கி தான் முத பார்த்தேன். பழகினது எல்லாமே ஃபோனில் பேசுனதோட சரி. அவன் வந்து பார்த்தோன்னே இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாம்மா அப்படின்னு கேட்குறாரு. அந்தளவுக்கு பார்க்காமலே ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னா அது கடவுளால் சாமியால் மட்டும்தான். எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். பிரச்சனைன்னு எல்லாருக்குமே வரும். கடவுளாக பிறந்த ராமருக்கே பிரச்சனை வந்துச்சு, சிவனுக்கே பிரச்சனை வந்துச்சு. நமக்கு வராதா, நம்ம வந்தால் அதை சமாளிக்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்தில் நிறையா நாள் எனக்குள்ளேயே நான் பேசிக்குவேன். நான் சாமிக்கிட்ட நிறையா நாள் அழுகு வந்தால் அழுதுரு, கோபம் வந்தால் கோவப்பட்டுரு அப்படின்னு தான் சொல்லுவார். இப்போவே நான் பேசுகிறேன்னா நான் நினைக்கல. கடவுள் தான் நம்மளை பேச வைக்கணும். நம்ம நல்லபடியாக இருக்கோம். அடிக்கடி எனக்கு சொல்கிறது, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுமா, நல்ல வீட்டுக்காரர் இருக்கார், நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டே இரு, உனக்கு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நல்லபடியாகவே இருக்குதுன்றதை நான் ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்ருக்கேன் சாமி. உங்கள் வார்த்தையால் மட்டும்தான் சாமி இவ்வளோ தூரத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்ற வார்த்தைங்களே நான் சொல்லிவிட்டு நல்லபடியாக இருக்கேன் சாமி. ஹரிஓம் சாமி. என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து அழகர்ராஜ். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. மகாராஜபுரம் தான் என்னோட நேட்டிவ். இப்போதைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கோம். எல்லாமே இங்கே கடவுள் தான் செய்கிறாங்கன்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக இங்கே உணர வைக்கிறது கடவுள் மட்டும்தான். சாப்பாடு சாப்பிட்டா பசி தீரும் சாமி, ஆனால் பார்த்துட்டே இருந்தால் பசி தீராது. அதே மாதிரி தான் இங்கே கடவுளை வந்து சிலையால் பார்க்குறோம், ஃபோட்டோவில் பார்க்குறோம், பரிகாரம் மூலமாக நம்மளோட தேவைகள்லாம் சரி பண்ணுறோம். ஆனால் முழுக்க முழுக்க அந்த உணர்வு பூர்வமான விஷயம் தனக்குள்ளே இருக்கிறவரை ரொம்ப
ரொம்ப பிரகாசமாக உணர வைக்கிறது கடவுள் மட்டும், அந்த குருநாதரோட வார்த்தைகள் மட்டும்தான். இந்த வார்த்தைகள் வந்து பல இடத்துல, ஒரு இடம் 2 இடம்னு சொல்ல முடியாது, நிறைய இடத்துல குருநாதரோட வார்த்தைகள் மட்டுமே தான் நம்மளை வந்து ரொம்ப குழியிலேருந்து வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து நம்ம நினைப்போம் நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருந்து நம்மளை கை தூக்கி விட்டால் நம்ம எப்பொழுதுமே ஹாப்பினஸில் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த உலகத்தில் தேடுவோம். ஆனால் அவர் எனக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்றத இங்கே காமிச்சு கொடுத்தது குருநாதர் மட்டும்தான். நான் செலக்ட் பண்ண இங்கே தேவையில்லை, அவர் எனக்குள்ளேயே இருக்கார், எனக்குள்ளே மட்டும்தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்த ரொம்ப 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 தெளிவாக என் குருநாதர் காமிச்சு கொடுத்தாங்க சாமி. நான் வந்து ரொம்ப சாமி கும்பிடுவேன், விளக்கு போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு தேவையானதை கடவுள்கிட்ட கேட்டு எப்படியாவது வாங்கிடணும், போராடிடணும் அப்படி நினச்சி தான் கடவுளை வணங்குவோம். ஆனால் எனக்கு என்ன தேவைன்ற விஷயத்த எனக்கு முன்னாடி ரொம்ப 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 சிறப்பாக யோசித்து வச்சு எனக்கு கொடுக்குறவர் கடவுள் தான். நான் ஒரு விஷயத்த விருப்பப்பட்டிருப்பேன், ஆனால் இந்த விஷயத்தை காட்டிலும் அது இழந்தாலும் அது இன்னும் ஒரு நல்ல விஷயம் உனக்காண்டி காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல நம்ம உணர்ந்திருப்போம். அப்படி எனக்கு கிடைச்சவர் தான் பாபா. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருப்போம், ஆனால் அப்பாவுக்கு அடுத்து கணவரை பார்த்துருப்போம். எல்லாருமே பெண்கள் எப்பயுமே அப்பாவை தான் ஹீரோவாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த உருவத்தை மறைச்சு கணவருக்குள்ள அப்பாவை பார்க்க வச்சது குருநாதர் மட்டும்தான். இதை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன். அப்பாவோட ஃபோட்டோ வர இடத்துல இப்போ பாபா ஃபோட்டோ தான் எனக்கு வருது. நான் சரியான அப்பா பைத்தியம். காலையில் எழுந்திரிச்சு அப்பா முகத்தில் தான் முழிப்பேன். தூங்கும்போது கூட காலேஜில் படிக்கும்போது அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு தான் தூங்குவேன். அந்தளவுக்கு அப்பா பைத்தியம். அப்பா இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் இப்போ பாபா இப்போ அப்படி தான் சொல்லணும் சாமி. இதை நான் சொல்லியே ஆகணும் சாமி. ரொம்ப அப்பாவை நினச்சி அழுது மூச்செல்லாம் விட முடியல, நெஞ்செல்லாம் வலிக்கும், அவ்வளோ இதாக இருந்துச்சு. சாமிகிட்ட நான் சொன்னேன், இருப்பா உனக்கு நான் மருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தானிப்பாறை காட்டில் நின்று சாமிகிட்ட ஃபோனில் அழுதுகிட்டே சொல்கிறேன். ஆனால் சாமி இருப்பா நான் கடையில் இருக்கேன், நான் உனக்கு மருந்து நான் அங்கே போய் சொல்கிறேன்னு சொன்னாங்க. சாமி பிறகு கொடைக்கானல் ரூமில் இருந்துட்டு ரூமுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகிட்டு என்கிட்ட ஃபோன் பேசினாங்க. நீ எதையாவது நினச்சி ரொம்ப உருகி ரொம்ப அழுகிறியாப்பான்னு கேட்டாங்க. பார்த்த மாதிரியே யாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியல. பாபா கூட என்கிட்ட கேட்கல, நீ ஏன் அழுகிற, உனக்கு ஏன் நெஞ்சு வலிக்குது, மூச்சு வாங்குது, இதெல்லாம் அவர் கூட என்ன கேட்கல. ஆனால் சாமி கேட்டாங்க. அந்த நிமிஷத்தில் பாபா வந்து காட்டில் வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. சாமி நான் எங்கள் அப்பாவை நினச்சி ரொம்ப அழுகிறேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு அப்பா வந்து பாபா தான் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இந்த அழுகை போயிடுச்சு. இன்னைக்கு அழுகுச்சு. ஆனால் இந்த இடத்துல இதை கண்டிப்பாக சொல்லி தான் சாமி ஆகணும். ஏன்னா ஒருத்தரை இழந்த பிறகு இந்த வாழ்க்கையே இல்லைன்னு தான் சாமி நம்ம இது எல்லாருமே நம்ம நினைப்போம். இந்த இடத்துல இருந்து அவர் போயிட்டாங்கன்னா அவங்க இடத்த ஃபீல் பண்ண யாராலையும் முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் இங்கே குருநாதர் காமிச்சு கொடுத்து அவரை வந்து இவர் உருவத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்து பாபான்ற வார்த்தைக்கு அப்புறம் அப்பான்னு தான் அவரை நான் நிறையா கூப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா அப்பாவுக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே பாபாவாக இருக்காங்க. அப்புறம் நிறையா விஷயம். எனக்கு அத்தை வந்து சரியான ஆள் தான், அவங்கள சொல்லியே ஆகணும். நல்ல அத்தை, ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க. ஆனால் என்னைய மட்டும்தான் பாசமாக பார்த்துக்குவாங்க. அவ்வளோ பாசம் என் மேலே. நிறையா விஷயத்தில், அதாவது எல்லாரையும் பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க, நம்மளோட பிளட் ரிலேட்டிவ் மட்டும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அவங்ககிட்ட நிறையா விஷயம் எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் கடவுளாக பார்க்கணும்னு சொன்னோன்னே இவங்கள போய் எப்படிரா கடவுளாக பார்க்குறது, நம்மளை இப்படி பண்ணுறாங்களே இவங்கள. ஆனால் சாமி வந்து அடிமடியில் தான் கை வைப்பேன். எனக்கு யாரை பிடிக்காதுன்னு சொல்கிறேனோ நீ அவங்கள தான் கடவுளாக பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் என் குழந்தைய வந்து நான் விட்டுட்டு வேலைக்கு போகிறப்ப உலகத்தில் இருக்க எல்லா சாமியும், அம்மன் சாமியிலேருந்து கருமாரியம்மன் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போவேன். நீங்கள் எல்லாம் இருந்து என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நான் சாமிகிட்ட சொன்னேன்.
சாமி நான் எல்லா சாமியை வேண்டிட்டு போகிறேன், என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அந்த 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா உன் பிள்ளைய பார்த்துக்கிறது உங்கள் அத்தையை நீ கடவுளாக பார்க்காம ஊரில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போனால் எப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நம்மளுக்கு கடவுளாக வந்து ஒரு அம்மாவாக இருந்து எல்லா விஷயத்துலையும் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிறவங்க அவங்க தான். என்னதான் இருந்தாலும் அம்மான்ற இடம் அவங்களுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு மேலே என்னை புரிஞ்சுக்குவாங்க அவங்க. நான் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி இப்படின்னு பார்க்குறோம்னா அந்த விஷயம் அத்தை புரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் தனி கொடுத்து நான் வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்கே திருப்பரங்குன்றம் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்களான்னு தெரியாது, உனக்கு இந்த வீட்டில் என்ன வேணுமோ எதுனாலும் நீ எடுத்துகிட்டு போய்க்கோ, நீ நல்லபடியாக இருக்கணும், நீ எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது, நான் எதனாலும் இங்கே சமாளிச்சுக்குவேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் அங்கேருந்து வந்தேன், எனக்கு கண்ணீர் வரலாம், அவங்க தான் ரொம்ப அழுதாங்க. அவங்க அவ்வளோ தூரத்துக்கு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள கடவுளாக பார்க்காம கடவுளாக நம்பாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் தோற்றுருப்பேன். ஏன்னா ரொம்ப பிரச்சனைகள் வரும். ஏன்னா வாழ்க்கையில் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரணும்னா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அடுத்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடவுள் வந்து டெய்லி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், ஸ்கூலுக்கு போய் படித்து பரீட்சை எழுதி மார்க் வாங்கினா தான் அது எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஆனால் டே பை டே நம்ம எல்லாருமே ஒவ்வொரு எக்ஸாமை அட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதோட ஆன்சர் பேப்பரை திருத்துறது கடவுள் மட்டும்தான். நான் நல்லது பண்ணாலும் அவர் தான் பார்த்துக்குவார், கெட்டது பண்ணாலும் அவர் தான் முழுமையாக பார்த்துக்குவாங்க. ஆனால் அவர் பார்க்குறாருன்றதை நான் உணர்ந்துடணும். என் பின்னாடி ஒருத்தர் வாட்ச் பண்ணி நான் செய்கிற வேலையை பார்த்தா பர்ஃபெக்டாக நான் பண்ணுவேன். ஏன் அவர் நம்மளை வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு அப்ரிஷியேஷனுக்காவது நம்ம நல்லா படிப்போம், நல்லா வேலை செய்வோம். அதே மாதிரி தான் குருநாதர் நம்மளுக்குள்ள ஒரு டீச்சரை காமிச்சு கொடுத்துருக்காங்க. குரு கடவுள் எல்லாமே அவர் தான். அந்த கடவுள் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துகிறாருன்றதை ஒவ்வொரு உணர்ந்துட்டோன்னா எந்த ஒரு இடத்துலையும் தப்பே பண்ண மாட்டோம். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எண்ணத்தை மாற்றினா இந்த வாழ்க்கையை மாறுன்ற விஷயத்த ரொம்ப 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 தெளிவாக காமிச்சு கொடுத்தது இங்கே குருநாதர் தான். நான் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் நினைப்போமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அந்த வாழ்க்கையை ட்ராவல் பண்ணி ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டால் உடம்புல இருக்க எல்லா நோயும் சரியாயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இன்ஜெக்ஷனை நான் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எல்லாருக்கும் போட முடியும். அதே மாதிரி தான் இங்கே குருநாதர் நம்மளுக்கு 3 பாயிண்ட் ஃபார்முலாவை ஒரு அமிர்தம் மாதிரி, தேவர்களுக்கு எப்படி அமிர்தத்துவம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் இங்கே குருநாதர் அந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவை ஒரு அமிர்தமாக கொடுத்துருக்காங்க. அதை நான் டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சாப்பிட மட்டும் வேணாம், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த முழுமையான கடவுள் தன்மையை நான் உணர்ந்து அந்த கடவுளாகவே நான் இருக்கணும், அந்த உணர்வு பூர்வமாக வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காங்க குருநாதர் மூலமாக. குருநாதர் இல்லாட்டினா நம்ம யாராலையும் இந்த உலகத்தில் இவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியாது. மேக்ஸிமம் நம்ம ஃபோன் எடுத்துன்னு யாராவது நல்லா இருக்கீங்கங்கிட்ட ஏதோ இருக்கேன் அப்படின்ற வார்த்தை தான் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆத்ம குடும்பத்தை பார்த்ததுக்கப்புறம் ஃபோன் எடுத்தோன்னே எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகள் இப்படி இவங்க சூப்பராக இருக்கேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பேன் நம்மளும் சொல்லுவோம். அந்த வார்த்தையை நம்மளெல்லாம் எனர்ஜெட்டிக் ஆகிரும், சந்தோஷமாயிரும். இந்த குழந்தைங்க மாதிரி நம்மளும் எப்பொழுதுமே அந்த ஹாப்பினஸோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். சாமி இந்த வாழ்க்கையை வந்து மீண்டும் குழந்தை பருவத்துக்கு எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போகிறீங்க. இந்த குடும்பம் வந்து எப்பொழுதுமே நமக்குள்ளேயே தான் இருக்குது சாமி. எங்கே போயிட்டு எந்த ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்தாலும் இங்கே இருக்கிற சந்தோஷம் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சாமி. இந்த சந்தோஷம், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாசம், இது எதுவுமே நான் வெளியே பார்க்க முடியாது. இந்த முழுமையான அந்த ஆத்ம பாசத்தை இங்கே ஃபுல்ஃபில்லாக பார்க்க முடியாது சாமி. இங்கே இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே ஒரு குழந்தைங்க மாதிரி, இவங்கள மாதிரியே நாங்களும் இருக்க மாதிரி எனக்கு